வாங்க ஏஆர் கிரேசி சமையலில் ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறீங்க. சுட சுட சாதம், பருப்பு ரசம், கூடவே பார்த்தீங்கன்னா கொள்ளு துவையல், கெட்டி தயிர். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் ஒன்று போட்டு தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். வாங்க பருப்பு ரசமும் கொள்ளு துவையல் எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பருப்பு ரசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ ரசம் செய்கிறதுக்கு சாதாரணமாக நம்ம பருப்பு சேர்க்காமல் செய்வோம். இது பருப்பு ரசம்னால பருப்பு சேர்த்து நம்ம இப்போ செய்ய போகிறோம். நீங்கள் சாம்பார் வைக்கிறப்பே நீங்கள் அது கூட கொஞ்சம் துவரம் பருப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்திங்கன்னா இந்த பருப்பு ரசம் நம்ம செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிராம் துவரம் பருப்பு எடுத்து 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அந்த பருப்பு கூடயே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் ஜீரகம், பெருங்காயத்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. சின்ன லெமன் சைஸுக்கு புளி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 2 பழமாக பார்த்தீங்கன்னா தக்காளி, ரசத்துக்கு இது கூட பழமாக 2 தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், வரமல்லி பார்த்தீங்கன்னா நல்லா 1 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் வரமல்லி, 2 வரமிளகா, ஒரு 7-8 பல் பூண்டு தோலோடையே சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா கடுகு, பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு, ஜீரகம், மல்லி, பூண்டு, வரமல்லி, கடுகு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம குறைன்னு அரைச்சிட்டு சிறிதளவு தண்ணி சேர்த்து 1-2மா கொஞ்சம் குறைன்னு நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ரொம்ப நைஸாக அரைக்காமல் இது போல் 1-2 நான் இந்த மாதிரி குறைன்னு இது போல் அரைச்சிக்கோங்க. இப்போ ரசம் வைக்கிறதுக்கு இது போல் நல்ல ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம புளியை இதில் கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா 2 தக்காளி பழத்தையும் நம்ம சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி பழத்தையும் இது போல் நல்லா கரைச்சிக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு ஜீரகத்தை இது கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க துவரம் பருப்பை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா சிறிதளவு மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ரசம் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட சிறிதளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த மாதிரி பிச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ ரசத்தை தாளிச்சிருவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, நல்லா கடுகு பொரிஞ்சிச்சு. 2 வரமிளகா, சிறிதளவு கருவேப்பிலை, கூடவே சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ரசத்தை பார்த்தீங்கன்னா அடுப்பில் வச்சுருக்கேன். நம்ம தாளிச்சதை அதோட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு தடவை நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ரசம் ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சிடலாம்.
இப்போ ரசம் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் நுர கட்டி பொங்கி வருது பாருங்கள். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு. கொள்ளு துவையல் செய்கிறதுக்கு கொள்ளு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் கொள்ளு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு வானொலி நல்லா சூடாயிடுச்சு. அதில் சேர்த்து கொள்ளு பார்த்தீங்கன்னா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா கொள்ளு பார்த்தீங்கன்னா நல்லா வெடித்து வருது பாருங்கள். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே வானொலியில் சிறிதளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ வரமிளகா பார்த்தீங்கன்னா நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 7-8 வரமிளகா எடுத்திருக்கேன். எண்ணெயிலேயே வரமிளகாயை வறுத்துக்கோங்க. வரமிளகா பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்துடலாம். கூடவே ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு 6-7 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டு நல்லா 2 நிமிஷம் நல்லா இதை வதக்கிக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மூடி தேங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூட சேர்த்துக்காங்க. 2 நிமிஷம் கூட இதையும் நல்லா வதக்கிக்காங்க. சிறிதளவு புளி இது கூட சேர்த்துக்காங்க. வறுத்து வச்சிருக்க வரமிளகாயும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ நான் இதில் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கேன். ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த கொள்ளை பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கொள்ளுவை பார்த்திங்கன்னா நல்லா பவுடராக இது போல் நான் அரைச்சிட்டேன் பாருங்கள். இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை, பூண்டு, மிளகாயெல்லாம் சேர்த்துக்குவோம். இதில் சிறிதளவு தண்ணி சேர்த்து இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து இது போல் அரைச்சிக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க.
ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு. இதில் கருவேப்பிலை சேர்த்துருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தாளிச்சதை துவையலில் சேர்த்துடலாம். ஒரு சூப்பரான பார்த்தீங்கன்னா கொள்ளு துவையல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக பார்த்தீங்கன்னா லஞ்ச் மெனு பார்த்தீங்கன்னா பருப்பு ரசமும் கொள்ளு துவையலும் சூப்பராக நம்ம செஞ்சுட்டோம் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.